அன்புமணி அவர்கள் வந்து காசுக்காகவும் சீட்டுக்காகவும் தான் ஒரு கட்சிக்கும் விலை போறாரு. பெரம்பூர் தொகுதியில் வந்து வன்னியர்கள் ஓட்டு கம்மியாக தான் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து திலகமா நிற்க வைக்கவே தேவையில்லை. அங்கே வந்து இவங்க விஜய் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் நிற்க சொல்லுங்க. இந்த எலெக்ஷனில் அன்புமணி அவர்களோட முகத்திரையை கிழிக்கிறது தான் எங்களோட முக்கியமான ஒரே நோக்கமாக இருக்கும். பேர் என்ன? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். 2019 எலெக்ஷன்லேருந்தே நாங்கள் திமுகக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். இப்பயும் நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்து ஸ்டாலின் ஐயாட்ட பேசியிருக்கோம். எதனாலனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்மளுக்கு தேர்தல் அறிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் கணக்கெடுப்பு எடுத்து உரிய பங்கெடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 27 எம்எல்ஏ சீட்டு வன்னியர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வருஷம். இதே மாதிரி கலைஞர் அவர்கள் ஆட்சியிலையும் கூட அந்த 25 தியாகிகளுக்குமே 3 லட்சம் பணம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு இப்போ வரலையும் ஓய்வூதியம் கொடுத்துருக்காங்க. மாதம் மாதம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கலைஞர் ஐயா அவர்கள் ஆட்சியிலேயே கொடுத்துருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுமே நம்ம 25 தியாகிகளுக்குமே சட்டமன்றத்தில் இடஒதுக்கீட்டு போராளி அப்படின்னு சொல்லி எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமே விழுப்புரத்தில் உங்களுக்காக மணிமண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து திமுக செஞ்ச நல்லது. அதிகபட்சமாக திமுக நம்மளுக்கு வந்து வன்னியர் சமுதாய மக்கள் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அதனால நாங்கள் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, இதை வந்து 25 தியாகிகளுக்கோ இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ எடப்பாடி அவர்களோ யாருமே எதுவும் செஞ்சதில்லை. எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சாருன்னா 2019 எலெக்ஷனில் வந்து 50,000 வாக்குகள் வந்து கம்மியானாங்க. ஏன்னா 60% வந்து வன்னியர்கள் எடப்பாடி தொகுதியில் இருக்கிறாங்க. அவர் என்ன நினச்சிட்டாரு, வன்னியர்கள் வந்து ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு 2021 எலெக்ஷனில் தேர்தல் அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே 10.5 நான் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், 10.5ன்னு சொல்லி நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? நாங்கள் வந்து 20% வன்னியர் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் கணக்கெடுப்பே எடுக்காமல் நீங்கள் வந்து சரியான முறையில் கொடுக்காம நீங்கள் இப்போ சொன்னதுனால அது அமல் ஆகாமல் போயிடுச்சு. இதை வந்து ஆனால் திருச்சி கூட்டத்தில் பார்த்தா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் அப்பட்டமாக தெரியுது அந்த 60% வன்னியர்கள் அங்கே இருக்காங்க. வன்னியர்கள் ஓட்டுக்காக அதுக்காக தான் இந்த 10.5 இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. வேற எந்த இடத்துலையுமே அவர் பேசவும் இல்லை. ஆனால் அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு படி மேலே போய் அவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த சமுதாயத்துக்காக தான் இந்த கட்சி பாமகன்றது உருவாக்கப்பட்டுச்சு, இந்த சமுதாயத்துக்காக நலத்துக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. அவர் இப்போ வரலையுமே என்னோட அப்பா என்னோட தந்தை மாவீரன் ஜெயகுரு அவர்களை எப்படி சூழ்ச்சி பண்ணி கொண்டு அவருக்கு ஒரு துரோகம் செஞ்சாரோ அதே போல ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் துரோகம் செய்யறாரு. இதை தான் அவர் செய்யறாரு தவிர எங்க அப்பாவுக்கு துரோகம் செஞ்சாங்க, இப்போ அவங்க அப்பாவுக்கு துரோகம் செய்யறாங்க. இது வந்து யாராலையுமே ஐயாவோட நிலைமை பார்த்தா யாராலையுமே ஏற்றுக்கவும் முடியல. எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்தாருங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாது அந்த கட்சியில. ஏன்னா எதுக்காக இதை பண்றாரு, ஏன் நான் சொல்றேன்னா, அன்புமணி அவர்கள் வந்து காசுக்காகவும் சீட்டுக்காகவும் தான் ஒரு கட்சிக்கும் விலை போறாரு. நான் எதுக்கு ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து அந்த பெரம்பூர் தொகுதியில வந்து விஜய் அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கிட்டு திலகமாமா அவர்களை நிக்க வைக்கிறான். நான் என்ன கேட்குறேன், பெரம்பூர் தொகுதியில வந்து வன்னியர்கள் ஓட்டு கம்மியாக தான் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து திலகமாமா நிக்க வைக்கவே தேவையில்லை. அங்கே வந்து இவங்க விஜய் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் நிற்க சொல்கிறீங்க. ஒரு சீட்டு வேஸ்ட்டாக தானே போகுது. அந்த சீட்டை வந்து அந்த 25 தியாகிகளோட குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொடுத்தா என்னன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ வரலையுமே அந்த குடும்பத்தை நீங்கள் போய் பார்த்ததும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செஞ்சதில்லை. இது எல்லா இடத்துலையுமே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த எலெக்ஷனில் அன்புமணி அவர்களோட முகத்திரையை கிழிக்கிறது தான் எங்களோட முக்கியமான ஒரே நோக்கமாக இருக்கும். நாங்கள் கிராமமாக போய் ஊராக போய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணி என்னோட தந்தைக்கு என்ன அநீதி நடந்துச்சோ அதே மாதிரி அவங்களோட தந்தை மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அநீதி நடக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் போய் சொல்லுவோம். கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணி அன்புமணி அவர்களை முகத்திரை கிழிக்கிறது தான் எங்களோட ஒரே நோக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போ வரல இத்தனை நாள் இந்த சமுதாயத்தை ஏமாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தை ஏமாற்ற நாங்கள் யாரும் விட போகிறதும் கிடையாது. அது இந்த எலெக்ஷனோட கண்டிப்பாக தெரியும். அதனால தான் நாங்கள் வந்து திமுகக்கு ஆதரவாக இருக்கிறோம். அப்போத்தேருந்து நாங்கள் இப்போ வரலையும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் அவங்க செஞ்ச நல்லது தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் அவங்க செய்யலை. அதிகபட்சம் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி அவர்கள் அறிவிக்கவே இல்லை, கணக்கெடுப்பு எடுப்போம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லி அறிவிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கு. போன தடவை பிஜேபியில் போய் காசு வாங்கிட்டு போய் நின்னீங்க, இப்போ விஜய் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போய் இவங்களை நிற்க வைக்கிறீங்க. இதுதான் நீங்கள் செய்கிற கட்சிக்குன்னு செய்கிறது இது ஒன்று தான் செய்கிறீங்க.
நாங்கள் வந்து இந்த வாட்டி எல்லாமே கிராம கிராமமாக போய் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி கண்டிப்பாக அன்புமணி அவர்களை தோற்கடிக்கிறது தான் எங்களோட முதல் நோக்கமாகவே இருக்கும். அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் டெபாசிட் காலியாகிறது தான் காலியாக வைப்போம் கண்டிப்பாக. அன்புமணி அன்புமணி அவர்கள் தான் உங்க தந்தையை கொண்டுட்டாரு அப்படின்னு உங்களுடைய தம்பி அனலரசன் பாமகவிற்கு ஆதரவா பாமக விருதாச்சலமா இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இந்த தொகுதிகள்லாம் எனக்கு ஆதரவா பாமகவுடைய சொத்தோட பிரச்சாரம் பண்றாரு. எது நான் என்ன சொல்றேன், ஆமா பாமகலேருந்து எங்களுக்கும் அழைப்பு வந்துச்சு, வர சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்து எனக்கு வந்து மனசு ஒத்துக்கல. என்னோட தந்தையை கொண்டாங்க, 48 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தது என் தம்பி கனல் கிடையாது, நாங்கள் தான் இருந்தோம். அங்கே எவ்வளோ பிரச்சனை கொடுமை நடந்துச்சுன்னு கண் கூட நாங்கள் இருந்து பார்த்தோம். அன்புமணி அவர்களே ஒரு டைம் ஹார்ட் அட்டாக் வருது எங்கள் அப்பாவுக்கு, அடுத்த டைம் ஹார்ட் அட்டாக் வந்தால் விட்டுருங்க, முடிஞ்சா போது செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு வார்த்தைலாம் அவர் சொன்னார். அவரோட குடும்பத்துக்கோ அவரோட மகளுக்கோ அவரோட மனைவிக்கோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் அவர் விட்டுருவாங்களா? இந்த மாதிரி அதெல்லாம் கண் கூட இருந்து பார்த்தேன். அது கண்ணலோட விருப்பம். அவங்க கூப்பிட்டாங்க, போயிட்டாங்க போல. நாங்க எங்களையும் அழைப்பு கொடுத்தாங்க, நாங்க போல. அது அவங்களதான் நீங்க கேட்கலாம். நாங்க அந்த ஆமா எங்களால அதை ஏத்துக்க முடியல. அவரு எப்படி போனாருன்னு தெரியல, அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவரு போயிட்டாரு, அது எங்களாலையும் மறுக்க முடியல. அவர் எப்படி சொந்த அப்பா நாங்க துணை போக மாட்டாங்க, அவ்வளவுதாங்க. அன்புமணி அவர்கள் செஞ்ச துரோகம் எங்க அப்பா மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்கு மட்டும் செய்யல. பண்ணிருக்கலாம்ல. அவர் நீங்க ஒரு குடும்பம் தனித்தனியா இருக்கிறீங்களா, தனித்தனி அணியா? எப்படி பாமக எப்படி 2 அணியா இருக்குதோ அதே மாதிரி நீங்க ஒரு அணி இல்ல. குடும்பமா தனித்தனி அணி நாங்க சொல்ல வரல. நான் தான் சொல்றேன், எங்களுக்கும் அழைப்பு வந்துச்சு, என்னால அதை ஏத்துக்கிட்டு போக முடியல. என்னோட அப்பாவுக்கு துரோகம் நடந்துச்சு, அதை என்னால ஏத்துக்கிட்டு கண்டிப்பா என்னால போக முடியாது. அவர் போயிட்டாரு, அதை நீங்க அவங்களதான் கேட்கணும். இதான் மத்திய மக்களுக்காக அன்புமணி ராமதாஸ் எதுவுமே செய்யல, ராமதாஸ் எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்க. நீங்களும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக தான் இது போன்ற செய்தியாளர் சந்திப்பு நடத்துறீங்க. ஒரு தேர்தலுக்கு முன்னாடி தான் நீங்க வரீங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் ஐயா நாங்க இப்ப வரலையும் கொடுக்குற பிரஸ் மீட்ல எல்லாத்தையுமே ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்யலன்னு நாங்க சொல்ல. அவரு இந்த கட்சிக்காக பாடுபட்டாரு, இந்த கட்சியை முன்னேற்றாரு, அவர் தான் பண்ணாரு. என்னோட அப்பாவும் அவரும் சேர்ந்து அந்த கட்சியை வளர்த்தாரு எல்லாமே. ஆனா தன்னோட மகன் மேல உள்ள பாசத்தினால அவர் ஏமாந்து இப்ப இருக்காரு. அவரோட நிலைமையே இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. அது பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா எல்லா இடத்துலயுமே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நாங்க அவரு பாடுபடல அப்படின்னு சொல்ல. நாங்க பிரஸ் மீட் வந்து இப்ப கொடுக்கல, இப்ப ஐயாவை பார்க்க வந்ததுனால நாங்க இப்ப கொடுக்குறோம். மற்றபடி எல்லா நாளும் நாங்க எல்லா இடத்துலயும் இன்டர்வியூல பிரஸ் மீட்ல இதெல்லாம் நாங்க 2019ல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். வேற ஆமா மக்களை சந்திச்சு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே ஸ்டேட்மெண்ட் தான் நாங்க வைக்கிறோம். வேற எதுவும் தப்பா மாத்தியும் வைக்கல. எப்படி பிரச்சாரம் எப்படி பண்ண போறீங்க? இந்த பாமக உண்மையை எதுவும் செய்யறேன்னு சொல்றீங்க. அதான் சொல்றேன்ல, பாமக செஞ்ச அணுகு, எடப்பாடி அவர்கள் செஞ்ச அணுகு, பாமக கட்சியை நான் சொல்லல, அந்த குற்றச்சாட்டு வைக்கல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செஞ்ச அணுதியை தான் நான் எல்லா கிராமமா போய் வீடு விட எல்லா மக்களுக்கும் சொல்றேன். ஏன்னா போன தடவை எலெக்ஷன் அப்ப நாங்க போய் சொல்லக்குள்ளேயே அவ்வளவு வரவேற்பு வந்துச்சு. இப்படிதான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றத மக்களே எல்லாருமே சொன்னாங்க. இங்க வந்து பாக்குறது இல்லை, எங்க குடும்பத்துல இருந்து அந்த கட்சிக்கு போய் அவரால் ஏமாந்து வந்திருக்காங்க, உங்க அப்பா இப்படிதான் வந்திருக்காங்க, நிறைய பேர் எங்கள்கிட்ட சொன்னாங்க. அது இந்த டைமும் நாங்க கையெடுத்து இந்த மாதிரி எல்லா மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம். முதல்ல வந்து நாங்க தர்மபுரி தொகுதி அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் பாலக்கோடு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஆதரவு இருக்குங்க. ஏன்னா அப்பா இருக்கும்போது வன்னியர் சங்கத்துல செயல்பட்டாரு, நிறைய விஷயம் பெரும் ஆதரவு. நீங்க தனியா ஒரு கட்சி அமைச்சு நடத்தி வந்தீங்க, வன்னியர் சங்கத்துல உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பா ஆதரவு இருக்கிறதுனால தானே தைரியமா எங்களால போய் பிரச்சாரம் பண்ண முடியும். தொடர் திண்ணை பிரச்சாரம் பண்றோம், கிராம வீதியா போய் பிரச்சாரம் பண்றோம்னா எங்களுக்கு ஆதரவு இல்லை. எங்க பாமக கட்சியில இருக்க மக்களும் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க, வன்னியர் சமுதாயத்துல இருக்க மக்களும் எங்களுக்கு கண்டிப்பா ஆதரவா இருக்காங்க. அவர்களோட விசுவாசிகள் தான் முழுக்க பாமகல இருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்களுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. இவங்க எந்த தகவல் அவங்களால உள்ள இருந்து எடுத்து நாங்க சொல்றதுனால அவங்க எங்களுக்கு ஆதரவு. கண்டிப்பா வன்னியர்களோட வந்து ஓட்டு கண்டிப்பா திமுக இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா 27 எம்எல்ஏ சீட்டு வன்னியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க. அதை நான் வந்து அதுதான் எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நல்லது செஞ்சதுனால நம்மளுக்கு கணக்கெடுப்பு எடுத்து வன்னியர் சமுதாய மக்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைவேறுதான்னு பார்ப்போம். அவர் கண்டிப்பா செய்வார், நாங்களும் நம்புறோம். அதனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு. ராமதாஸ் கைவிட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா ராமதாஸ் தரப்பு சார்பா இப்ப கொள்கைகள், அதாவது தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல வேட்பாளர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அவரு கைவிட்டாருன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை நீங்க அவர் காடுவெட்டியோடைய மகளா இருக்கீங்க. ராமதாஸை சந்தித்து அவர் ஒரு ஆதரவு கரம் கேட்டிருக்கலாம். ஏன்னா முன்னாள் கண்டுட்டி சேர்ந்த வேல்முருகன் அவருடைய அண்ணன் கூட நேரில் போய் ராமதாஸ் சந்திச்சாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களை பாக்குறேன்னு நீங்க ராமதாஸ் சந்திக்க ஏதாவது திட்டம் இருக்கா? அவருடைய வேட்பாளர்களுக்கு ஏதாவது ஆதரவு கேட்டு ஐயா ராமதாஸ் அவர்களை பார்ப்போம். இதுக்கப்புறம் நாங்க பாக்குற எண்ணத்துல இருக்கிறோம். அதே மாதிரி ஆதரவுனா
மாத்தி மாத்தி ஒரு இதுல நம்ம ஒரு கோரிக்கையை வச்சதுக்கு அப்புறம் மாத்தி மாத்தி நம்ம போக கூடாது. நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல திமுக நம்மளுக்கு நல்லது செஞ்சிருக்குன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவங்க செய்யறத நாங்க இன்னமும் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அடுத்தது அவங்க செய்வாங்கன்னு நம்புறோம். அதெல்லாம் இந்த நடக்கும். தேர்தலில் திமுக அதுக்கப்புறம் என்னுடைய மூத்த மகன் காடு வெட்டி கொடுன்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லக்கூடிய யாரு அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை நீங்க அவருக்கு ஆதரவா இந்த இடத்துல நின்றுக்கலாம் இல்லையா? அவருடைய பெத்த மகன் கைவிட்டாருன்னு சொல்றீங்க. நீங்க அவருக்கு ஆதரவா நின்றுக்கலாம் இல்லையா? உங்க மூத்த பையனுடைய கண்டிப்பா இதுக்கப்புறம் நடக்கும். வருங்காலத்துல அது கண்டிப்பா நடக்கும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி திமுக அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான தேர்தல் அறிக்கையில அவங்க அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதிமுக அதை செய்யல, அவங்களோட கூட்டணி கட்சிகள்ல எதுலையுமே அதை செய்யல. தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் எங்களுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் நடத்தினது ஐயா ஸ்டாலின் அவர்கள். இதை நான் மட்டுமே சொல்ல, ஐயா ராமதாஸ் ஐயாவும் சொல்லியிருக்காரு. ஏன் அன்புமணி அவர்களே வந்து சரியான முறையில நீதிமன்றத்தை வாதாடுறாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் எங்களுக்காக வாதாடவும் இல்லை, தப்பான முறையில எங்களுக்கு 10.5 கொடுத்தாரு, பன்னீர் இடஒதுக்கீடுக்கே வந்து சூழ்ச்சி செஞ்சது எடப்பாடி அவர்கள் தான் சொல்லி ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தார். இதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு அவங்களே அந்த கூட்டணியில போய் நின்றுகிட்டு சமூக நீதிக்கு எதிரான ஒரு கூட்டணியில இருக்காங்க. அந்த கூட்டணிக்கு அது வந்து எங்க மக்களுக்கான விரோத கூட்டணியா இருக்கு. அதை நாங்க கிராம கிராமமா மக்களை போய் சந்திச்சு எடுத்து வச்சு எங்களுக்கு வந்து ஆதரவு செஞ்சு நாங்க திமுக ஆதரவு கொடுத்தோம்.